தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 94:13. சிற்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: ஆண்டவரே, நீர் கண்டித்து உம் திரு சட்டத்தை பயிற்றுவிக்கும் மனிதர் பேறு பெற்றோர் என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் நம்மை சிற்றித்து, அதாவது சில சோதனைகளை தந்து அவருடைய வேதத்தை நமக்கு ஊழியக்காரர்கள் யார் மூலமாவது நமக்கு அதை போதித்து அதன்படி நடக்க நம்மை பயிற்றுவிக்கின்றார். அந்த அவருடைய கண்டிதர்களுக்கு, அவருடைய தண்டனைக்கு நாம் கீழ்ப்படிந்து உடனே நம்மை சரி செய்து, ஆகா, நமது எல்லையில் ஏதோ தவறு செய்து கொண்டிருக்கின்றோம் என்று அமர்ந்திருந்து யோசித்து அந்த தவறை கண்டுபிடித்து அவர் போதித்து தண்டிக்கும் பொழுது அவர் விடமாட்டார். ஏதேனும் ஒரு வசனத்தின் மூலம் அவர் நம்முடைய தவறை உணர்த்துவார். பிரியமானவர்களை, அதை ஏற்றுக்கொண்டு உடனே நாம் திருந்தி பரிசுத்தமாய் வாழ்ந்தோம் என்றால் நாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே அவருடைய சிற்றையை ஏற்றுக்கொண்டு நம்முடைய தவறை திருந்தி வாழ்வோம். பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக இந்த பூமியில் செழித்து வளருவோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, நீ சித்தித்து முது வேதத்தின் மூலமாக எங்களுடைய குற்றத்தை எங்களுக்கு போதித்து எங்களை வழிநடத்துவேன், எங்களை பாதுகாப்பேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாங்கள் நீர் எங்களுக்கு தந்த சிற்றையை ஏற்றுக்கொள்கின்றோம். எங்களுடைய தவறை உணர்ந்து நாங்கள் திருந்தி பரிசுத்தமாக வாழ்வோம் என்று வாக்கு கொடுக்கின்றோம். அதன் மூலமாக எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே,